ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிராமத்து ஸ்டைலில் டேஸ்டியான மொச்சை புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 150 கிராம் 150 மில்லிகிராம் மொச்சப்பயிறு எடுத்திருக்கேங்க. குக்கரை கேஸில் ஆன் பண்ணி குக்கரை வச்சுட்டு அந்த மொச்சப்பயிரை போட்டோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேங்க. ஒரு தேங்காய் சில்லு, 2 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ சிவக்க வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு தேங்காய் சில்லு அரைச்சி தனியாக வச்சுக்கணுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அதை வடிகட்டிடணும். ஏன்னா நம்ம கழுவலை இல்லையா மொச்சப்பயிறு, அதனால் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு, ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. இந்த குழம்பு வந்துட்டு நான் சுடு சாதத்தோடு, அப்புறம் வந்துட்டு கூழ், பழைய சாதம் இதோடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நான் வந்து மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். நான் பெரும்பாலும் சமையலுக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எந்த பாத்திரம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் பொரிஞ்ச பின்னாடி இந்த கருவேப்பிலை, பட்டை மிளகாயும் போட்டு தாளித்து விட்டுக்கலாங்க. அதோட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினா அந்த குழம்புக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நறுக்கி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. ஓரளவு வதங்க பின்னாடி தக்காளி போட்டுக்கலாம். முன்னாடியே தக்காளி போட்டால் வந்து கத்திரிக்காய் வதங்காது, ஈரப்பதமாயிடும். இதே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி எடுத்து வச்சுக்கோ இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். சீரகப்பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோம், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மொச்சப்பயிறு வேக வச்சுருக்க எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இப்போ தேங்காய் சில்லு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லாஸ்ட்டாக இறக்குற கொஞ்சம் முன்னாடி கருவேப்பிலை கிள்ளி போடணுங்க. கருவேப்பிலை கிள்ளி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.